வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைக்கி ஷஷ்டி 7வது நாள். இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தருமபுரியில் இருக்க குமாரசாமிப்பேட்டையில் இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு 12 மணிக்கு தான் நான் வந்தேன். அதனால் காலையில் விளக்கேற்றி சாமி கும்பிட முடியல. அதனால் சரி சாயந்தரம் நம்ம வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு நம்மளோட விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாச்சு. முருகர் கோயிலுக்கு தான் போனோம். போயிட்டு சாமிக்கு பிரசாதம்லாம் படிச்சுட்டு பிரசாதத்தை கொடுத்துட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். போகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 20 மைலுக்கு மிச்சம் பார்த்துருப்பேன் ஒரே இடத்துல. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல இங்கே நம்ம வீட்டு பக்கம் நம்ம தோட்டத்திலே இருந்தது. நிறைய மயில் இருந்துச்சு. ரொம்ப பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுமே 2 மயில் தெரிஞ்சிச்சு. இன்னொரு மயில் கடைசியாக கோயில்கிட்ட நெருங்க ஒரு மயில் தெரிஞ்சுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மன நிறைவோடு வீட்டுக்கு திரும்பி வந்தேன். பார்த்துட்டு மறுபடியும் வரும்போதும் மயில் பார்த்தேன். முருகரோட ஆசீர்வாதத்தால் எல்லாருக்கும் இன்றைக்கி ஷஷ்டி கடைசி நாள் இல்லையா, 7வது நாள். எல்லாரோட வேண்டுதலும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் முருகரப்பாவை மனசார வேண்டிக்கிறேன். எல்லாரோட வேண்டுதலும் நிச்சயமாக பலிக்கும். மனசை தளர விடாதீங்க. நம்பிக்கையாக முருகனை மனசார கும்பிடுங்க. பார்த்திங்கன்னா நைட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க நாங்கள் போன கோயிலில். அதனால் சரி நைட்டு வரைக்கும் தம்பியை வச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டு மட்டும் வந்தாச்சு. நான் முருகரப்பாக்கிட்ட சொல்லிட்டு வந்தாச்சு. இனிமேல் அவரோட கையில் தான் இருக்குது. நல்லபடியாக எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேற்றி கொடுக்கணுன்னு நான் முருகனை மனசார வேண்டிக்கிறேன். எல்லாரோட வேண்டுதலும் நிச்சயமாக பலிக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும்.